அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறக்கிறது. நவம்பர் 18ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். தற்சமயம் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு சாதகமாக இருப்பதால் நன்மைகள் நடைபெறும். வெற்றிக்கனியை பிடிப்பீர். முக்கிய புள்ளிகள் வீடு தேடி வருவர். புது பதவிகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு உண்டாகும். தெய்வ வழிபாடு உண்டாகும். மாத தொடக்கத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரது முழுமையான பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். அடுத்து ஒரு சில தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசியிலேயே இருப்பதால் சுக்கிர மங்கள யோகம் உண்டாகிறது. ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளின் வெளியே வரும் சுபகாரியங்களை சிறப்பாக முடித்துக் கொடுப்பீர். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் பதவிகள் தேடி வரலாம். அரசு அனுகூலம் உண்டு. கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். இந்த நேரம் தன வரவு தாராளமாக வரும். தொழிலில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெறலாம். வாடகை கட்டிடத்தில் இருந்தவர்கள் சொந்த கட்டிடத்திற்கு மாறலாம். அடுத்து புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகிறார். லாபாதிபதி புதன் இந்த நேரம் வரும்போது பணம் பல வழிகளிலும் வரும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பர். புதிய சந்தர்ப்பங்கள் தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புது வாகனம் வாங்குவீர். அதனால் நன்மைகளை பெறுவீர். வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி உண்டாகும். அடுத்து வேலை பார்க்கும் இடத்தில் சற்று மனக்கட்டுப்பாடு தேவை. பிறரை பற்றி பேசக்கூடாது. யாரிடமும் தொழில் ரகசியங்களையோ குடும்ப ரகசியங்களையோ சொல்லுதல் வேண்டாம். கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் கூடும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அரசியல் துறையை பொறுத்தவரை ஓரளவு நன்மைகள் ஏற்படும். உங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். நல்ல பெயர் உண்டாகும். மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். பெற்றோர் சொற்படி ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். ஆக விவசாயத்துறையை பொறுத்தவரை செவ்வாய் சூரியனுடன் இணைந்து விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். தங்களுக்கு நன்மை தராது. விவசாயத்தில் சற்று கவனம் தேவை. விளைச்சல் குறையலாம். மகசூல் குறையலாம். பயிர்களுக்கு தேவையான உரம் மருந்து கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் வரலாம். ஆகவே சற்று கவனம் தேவை. விலை பொருட்களை ஏற்றுமதி செய்யும் வர்த்தகர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படும். அதனால் பண பிரச்சனைகள் தங்களுக்கு வரலாம். பெண்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கையினால் உடலில் உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். ஆகவே உடல் நலனில் சற்று கவனம் தேவை. வீட்டில் விருச்சிக ராசி பெண்கள் வீட்டில் கணவருடன் பேசும்போது சூடாக பேசுதல் கூடாது. ஏனென்றால் இரு அக்னி கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் விருச்சிக ராசியில் உள்ளன. பேச்சில் கவனம் தேவை. நிதானம் தேவை. பேசும் வார்த்தைகளை யோசித்து பேசுதல் வேண்டும். மருத்துவ செலவுகள் உண்டாவதால் சற்று கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள். முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யலாம். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.